வணக்கம். நாம் நூலினது வரலாற்றை இப்போது பார்க்க இருக்கிறோம். நூலினது வரலாறு என்று சொல்லி பார்க்கும்போது, நன்னூலார் நூலினது வரலாற்றை நூலினது இயல்பாக கூறுகிறார். நூல் எத்தகைய இயல்புடையதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் நூலின் வரலாறு என்று சொல்லி பார்க்கிறோம். நூலின் வரலாறு என்றால் என்ன? அதனுடைய உள்ளடக்க நூற்பா என்ன கூறுகிறது? நூலின் இயல்பை நுவலின் ஓரிரு பாயிரம் தோற்றி மும்மையின் ஒன்றாய் நாற்பொருள் பயந்து ஐயிரு குற்றமும் கற்றி அம்மாட்சியோடு எண்ணான்கு உத்தியின் ஓத்து படலம் எனும் உறுப்பினி சூத்திரம் காண்டிகை ஆகும் விருத்தியாகும் விகற்பனடை பெருமை என்று நூற்பா கூறுகிறது. சரி, இந்த நூற்பாவின் பொருள் என்ன? ஒரு நூல் என்ன இயல்போடு இருக்க வேண்டும் என்று சொல்வதே இதனுடைய பொருள். சரி, என்னதான் சொல்கிறது? நூலானது பொது, சிறப்பு என்று இரண்டு வகை பாயிரங்களையும் பெற்றிருக்கலாம், அல்லது ஓரிரு பாயிரங்களையும் பெற்றிருக்கலாம். முதல் வழி சார்பு என்ற மூன்று வகையான நூல்களுள் ஏதாவது ஒன்றினை சார்ந்திருக்க வேண்டும். அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 பொருள்களை பெற்றிருக்க வேண்டும். 7 வகையான மதங்களை பெற்றிருக்க வேண்டும். 10 குற்றங்களை அகற்றி 10 அழகுகளோடு விளங்க வேண்டும். 32 உத்திகள் ஒரு கருத்தை சொல்வதற்கு கூறப்படுகிறது. அந்த 32 உத்திகளில் ஏதேனும் ஒரு சிலவற்றை பெற்றிருத்தல் வேண்டும். அது மட்டுமின்றி ஓத்து, படலம் என்ற பகுப்புகளை கொண்ட உறுப்புகளை பெற்றிருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் சூத்திரம், காண்டிகை ஆகிய சூத்திரங்கள் எழுதப்பட்டிருக்கும். அந்த சூத்திரங்களுக்கு, அதாவது நூற்பாக்களுக்கு 2 வகையான உரைகள் கொடுக்கப்படுகிறது. ஒன்று காண்டிகை உரை, இன்னொன்று விருத்தி உரை ஆகிய இந்த விஷயங்கள் உரைகளை பெற்றிருத்தல் வேண்டும். இது ஒரு நூலோடு இயல்பாகும். நாம திரும்ப ஒரு முறை பார்க்கலாம். இதுவரை என்ன பார்த்தோம் என்று. நூலினது இயல்புகள் என்று சொல்லும் பொழுது 2 வகை பாயிரங்களை பெற்றிருக்க வேண்டும். 3 வகை நூல்களுள் ஏதாவது ஒன்றாய் அமைதல் வேண்டும். 4 வகை உறுதி பொருள்களை கொண்டிருக்க வேண்டும். 7 வகையான கொள்கைகளை கூறுதல் வேண்டும். 10 குற்றங்களை நீக்கி 10 அழகுகளை பெற்றிருக்க வேண்டும். 32 உத்திகள் பொருந்தி வருதல் வேண்டும். ஓத்து, படலம் ஆகிய உறுப்புகளை பெற்றிருக்க வேண்டும். சூத்திரம் அல்லது நூற்பாக்கள் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இந்த சூத்திரங்களுக்கும் அல்லது நூற்பாக்களுக்கு உரை எழுதப்பட்டிருக்க வேண்டும். அந்த உரை விருத்தி உரை அல்லது காண்டிகை உரையாக அமைதல் வேண்டும். இது நூலோட இயல்பு. மாணவ செல்வங்களே, நீங்க இந்த இயல்புகள் ஏதாவது ஒரு நூலில் பொருந்தி வருகிறதா என்பதை ஒப்பிட்டு பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். பார்வை நூல்கள். இதை குறித்து கூடுதலான விளக்கம் வேண்டுமெனில், மீண்டும் விளக்கம் பெற வேண்டுமெனில் நன்னூல் காண்டிகை உரையை பார்க்கலாம், அல்லது நன்னூல் தமிழனுடைய உரையை பார்க்கலாம். நன்றி.